நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்கள். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். உங்ககிட்ட யாராவது இருந்துக்கிட்ட சைனாவை பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக அது கொரோனா வைரஸு, ரெண்டாவது போதி தர்மரை கூட சொல்லிடலாம், மூணாவது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாலே நம்ம நிறைய பேர் திணற ஆரம்பிச்சிருவோம். ஆனால் சைனா நம்ம பக்கத்து வீட்டுக்காரன், நெய்பர், நம்மளுக்கு கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் பார்டர் நம்மளுக்கும் சைனாவுக்கும் இருக்குது. வருஷம் இந்தியாவும் சைனாவும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டே இருக்குது. இவ்வளோ நடந்துட்டு இருக்கிற சைனாவை பற்றி நம்மளுக்கு பெருசாக தெரியறது கிடையாது. ஆனால் இந்த வீடியோ கேட்டு முடிகிறப்போ சைனா எவ்வளவு கிரேசியான ஒரு கண்ட்ரிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இல்லாமல் ஒரு கண்ட்ரி இருக்குன்னு யோசிக்கிற மாதிரி இருக்கிற 15 ஃபேக்ட் சைனாவை பற்றி சொல்ல போகிறேன். அதில் எந்த ஒரு விஷயம் சைனாவில் நான் மனுஷங்க இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு யோசிக்க வைக்குதுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் சில மாலில் பாய் ஃப்ரெண்டை நீங்கள் ஹையர் பண்ணலாம். நம்ம அதை திருக்குன்னு எப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், எப்படி நம்ம ஊரில் ஒரு ஷாப்பிங் மால்குள்ளே போகிறப்போ சில ட்ராலிலாம் வச்சுருப்பாங்க. அந்த ட்ராலியை நம்ம எடுத்துகிட்டு பேசிக்காக அந்த ட்ராலியை நம்ம யூஸ் பண்ணுறோம் கரெக்டாக. மொத்தமாக நம்ம ட்ராலியில் எல்லா திங்ஸையும் போட்டு வச்சுட்டு மறுபடியும் வெளியே போகிறப்போ அந்த ட்ராலியை கொடுத்துட்டு வருவோமோ, அந்த மாதிரி நீங்கள் பாய் ஃப்ரெண்டை பொண்ணுங்க ஹையர் பண்ணுறதுக்கு ஷாப்பிங் மாலில் இப்போ புதுசாக ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சைனாவில். ஸோ பேசிக்காக இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுங்க அந்த பசங்களோட ஃபிசிக்கலாக எதுவும் பண்ண முடியாது. ஆனால் பேக் தூக்குறதா இருக்கட்டும், போடுற ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கேட்குறதா இருக்கட்டும், செல்ஃபி எடுத்துக்கிறதா இருக்கட்டும், புலம்புறதை கேட்கறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்காகவே ஷாப்பிங் மால்ஸ்ல இப்போ பாய் ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா சில மால்ஸோட என்ட்ரன்ஸ்லேயே பசங்களை அப்படியே நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருக்கிற பசங்களை நிக்க வச்சுட்டு மேலே அவங்களோட விலை என்ன அப்படின்னு போட்டிருப்பாங்க. கிட்ட ஒரு QR கோட் இருக்கும். அந்த கோடை ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க அந்த ஒரு பையனை ஹையர் பண்ணி உங்களோட ஷாப்பிங் டைம் மட்டும் சுத்திட்டு அவனை மறுபடியும் அங்கே பிக் பண்ண இடத்துல விட்டுட்டு போக முடியும். உங்க பேக்கை தூக்கிட்டு வரதா இருக்கட்டும், உங்க போடுற ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் அந்த பையன் ப்ராப்பரா செஞ்சு முடிச்சிடுவான்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா இருக்கிறது. உலகத்திலே இப்போ மோசமான கண்ட்ரி எதுப்பா, மனிதர்கள் இங்கே வாழ்றதே கஷ்டம் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம நிறைய பேர் உடனே ஆப்கானிஸ்தானை சொல்லிவிடுவோம். பிகாஸ் ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சி நடந்துட்டு இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் எந்த கண்ட்ரிலையும் இல்லாத அளவுக்கு 3 மடங்கு அதிகமான மரண தண்டனைகள் கொடுக்குற கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா. ஸோ சைனாவில் டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது உலகத்தில் எந்த கண்ட்ரிலுமே இல்லாத அளவுக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்குது. 2019 மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 பேர் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஏர்லி 2000ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 பேர் சைனால எக்ஸிக்யூட் பண்ணப்படுவாங்க வருஷம்னு சொல்றாங்க. ஸோ சைனால நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் இருக்கதா இருக்கட்டும், அதை எதிர்த்து எவனுமே கேள்வி கேட்காம இருக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு காரணம் கேள்வி கேட்காம தண்டிக்கப்படுவாங்கிறத அந்த மக்களுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய அச்சம்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனால நீங்க காற்றை விலைக்கு வாங்க முடியும். என்ன என்ன சொல்கிற, அக்வாஃபினா பாட்டிலில் தண்ணியை குடிக்கிறதே பெரிய ஆச்சரியமாக இருக்குது, காற்ற வரைக்குமா இப்போ விலைக்கு வச்சிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, எஸ், சைனாவில் பீஜிங் மாதிரி சில சிட்டிஸில் உலகத்திலே அதிகமான பொல்யூஷன் இருக்குங்கிற காரணத்தினால இப்போ ஒரு கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் இருக்கிற மலைப்பகுதியில் இருக்கிற காற்றை ஒரு கேனில் ஃபில் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ அது ஒரு இந்த பெப்சி கேனு, கோக் கேன் மாதிரி ஒரு கேனாக இருக்குது. ஸோ இந்த கேனை கனடாலேருந்து சைனாக்குள்ளே இம்போர்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு சின்ன மாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பீஜிங்குள்ளே இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை டிராஃபிக்கில் நிற்கிறவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு பீஜிங் காற்று அப்பா தொண்டையை வரன்னு இருக்குதுங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக காற்று வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஒரு கேனை மூஞ்சியில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கனடாவிலிருந்து காற்று உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த ஒரு கேனும் $1 விற்கப்படுது, கிட்டத்தட்ட $70 அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 150 முறை இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கனடா காற்றை சைனாவில் சுவாசிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க. காரணம் சைனாவில் அவ்வளோ பொல்யூஷன் இருக்குது. நாலாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவோட ஜின்ஜியாங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் ப்ராவின்ஸ், ஒரு ஸ்டேட் அவங்க ஊரில். இந்த ஊரில் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் போலீஸ் இந்த வேட்டை நாயெலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, போலீஸ் நாய் அப்படின்னு சொல்லுவாங்க. பயங்கரமாக மோப்பம் பிடிச்சி இந்த எங்கே திருடிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடல. அந்த மாதிரி இங்கே இருக்கிற ஜின்ஜியாங்கில் இருக்கிற போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூஸ் இருக்குல்ல, ஸோ கூஸை அவங்க பயங்கரமாக வளர்த்துட்டு இருக்காங்க. அண்ட் நைட்டு நேரத்தில் போலீஸ் எல்லா இடத்தையும் போய் ரோடாக ரோந்து பண்ண முடியாதுல்ல, ஸோ இந்த மாதிரி கூஸை இறக்கி விட்டுருவாங்களாம். ஸோ இந்த கூஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வரிசையாக அப்படியே நைட்டு அப்படியே ரோட்டில் போயிட்டு இருக்குமா, யாராவது இன்னொருத்தவங்க வீட்டுக்குள்ளே உள்ளே போக முயற்சி செஞ்சனா இந்த கூஸே போய் அட்டாக் பண்ணிடும்னு சொல்றாங்க. ஜின்ஜியாங்கோட போலீஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாயை விட ரொம்ப லாயலான அனிமல் கூஸ் தாங்க, அதனால தான் நாங்கள் கூஸை பயன்படுத்துகிறோம்னு சொல்றாங்க. ஸோ உலகத்திலே கூஸை என்ன யூஸ் பண்ணிருக்கிற, அதுவும் போலீஸ்க்கு யூஸ் பண்ணிருக்கிற ஒரே கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். அடுத்து 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் கோஸ்ட் டவுன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. நம்ம என்ன சொல்கிற, பேய் டவுனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், கோஸ்ட் டவுனா இந்த இடத்துல பேய் உண்மையிலே இருக்கிற டவுன் கிடையாது. பட் கோஸ்ட் டவுன் எதை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே இல்லாமல் தனிமையாக இருக்கிற ஒரு டவுன் இருக்குல்ல, அதை கோஸ்ட் டவுன் சொல்லுவாங்க. உலகத்திலே மிகப்பெரிய பாப்புலேஷனான கண்ட்ரியில்
வந்து எப்படி கோஸ்ட் டவுன்லாம் இருக்க முடியுது, மக்கள் எங்கே போனாலும் இருக்கணும்லன்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. ஸோ சைனாவில் வந்து நிறைய இடங்களில் மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் 100 மாடிக்கெலாம், சாரி 100 மாடின்னு ஒரேடியாக ஒரு உருட்டு அவுட் ஆச்சு, அந்த அளவுக்கு கிடையாது, பட் அட்லீஸ்ட் ஒரு 20 மாடி 30 மாடி அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட சைனாவில் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து மக்கள் போகலை, மக்கள் வந்து காசு கொடுத்து உள்ளுக்குள்ளே போக முடியறதில்ல. ஆனால் அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸோ நாடு ஃபுல்லாக நிறைய இடத்துல கட்டியிருக்காங்க. ப்ராப்பராக ரோடு இருக்குது, ப்ராப்பராக லைட் இருக்குது, எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. பிகாஸ் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் விற்கப்படாமல் இன்னமுமே காலியாக இருந்துட்டு இருக்கு. பட் சைனாவில் நீங்கள் கேஷுவலாக ரோடில் போயிட்டு இருக்கு, இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எத்தனையோ இருக்கும், ரோடெல்லாம் இருக்கும், பயங்கரமாக நீட்டாக மெயின்டைன்டாக இருக்கும், பயங்கரமாக டிராஃபிக் லைட்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. கேட்குறதுக்கே பயமாக இருக்குல்ல. எனிவே, 6வது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சைனாவை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிஎன் சர்வீஸ் வந்து சைனாவோட ஆர்மி ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அதாவது சைனாவோட ஆர்மி வந்து இன்கேஸ் ஒரு மிகப்பெரிய போர் நடக்குதுப்பா, கம்யூனிகேஷன் ஃபுல்லாக கட் டவுன் ஆயிடுச்சு, இன்டர்நெட் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கணும்ல. ஸோ அதுக்கு சைனாவோட ராணுவம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2011 ஆயிரக்கணக்கான பிஜிஎன்ஸை வந்து அவங்க ஹையர் பண்ணால் அதுக்கு சம்பளம் கொடுக்குறதுல அதுக்குன்னு ஓனர்ஸ் இருக்காங்க அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பிஜிஎன்ஸை வந்து அவங்க வளர்த்து இந்த பிஜிஎன் எல்லாமே வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மெசேஜை கொண்டு போகிறதுக்கு, அந்த காலத்தில் வந்து எப்படி வடிவேலு வந்து தூக்கி மெஷர் பண்ணுவார்ல, புறா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி அதை வந்து மெசேஜ் அனுப்புறதுக்கு இன்கேஸ் ஃபியூச்சரில் ஒரு இடத்துல பவர் கட் ஆயிடுச்சுன்னா இதை வச்சு மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாங்கிறதுக்கு பிஜிஎன்ஸ் வந்து சைனாவோட ராணுவம் வளர்த்துட்டு இருக்காங்க, ஆயிரக்கணக்கில்னு தெரிஞ்சுக்கோங்க. 7வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் பீச் சைடு நீங்கள் எந்த இடம் போனீங்கன்னா, நம்ம ஊரில் கோவா சைடாக இருக்கட்டும், மகாபலிபுரம், பாண்டிச்சேரி, இந்த மாதிரி சில வைவான இடத்துக்குலாம் போனீங்கன்னா, அதே மாதிரி நீங்கள் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பிகினிஸ் அப்படிங்கிறது வந்து பெண்கள் ரொம்ப காமனாக போடுற ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் சைனாவில் பார்த்தீங்கன்னா பிகினி கூடவே அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் இருக்குது. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கினி அப்படிங்கிற ஒரு விஷயம் போடுறாங்க. ஏன்னா மூஞ்சி கினியா அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. சைனாவில் இருக்கிற மக்களுக்கு வந்து டேன் ஆகிறது சுத்தமாக பிடிக்காதான், ஓகேவா? ஸோ டேன் ஆகணும், டேன் ஆகக்கூடாது, ஆனாலுமே நம்ம பீச்சில் போய் குளிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எஸ்பெஷலி பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேஸ் கினி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டுக்கிறாங்க. இது வந்து கண்ணுக்கு மட்டும் ஒரு ஹோல் இருக்கும், வாய்க்கு மட்டும் ஒரு ஹோல் இருக்கும், மற்றபடி முகத்தை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் பீச்சில் இருந்தீங்கன்னா உங்கள் முகம் வந்து கருத்து போகாது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால ஃபேஸ் கினி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து சைனாவில் இருக்கிற பீச்சஸில் பயங்கரமான ஹிட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து 8வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரப்பாம்பூச்சி பிடிக்குமா? என்ன கேள்விடா இதுன்னு கேட்டிங்கன்னா, சைனாவில் இது ஒரு பயங்கரமான பிஸ்னஸ்ங்க. தர் இஸ் காக்ரோச் ஃபார்ம்ஸ். ஸோ சைனாவில் வந்து நிறைய கிராமங்களில் வந்து காக்ரோச்சை வந்து காக்ரோச்சுக்குனே வயக்காட்டில் வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு கல்ச்சராக இருக்கட்டும், காக்ரோச் கல்ச்சர்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற சைனீஸ் லோக்கல் மெடிசன் இருக்குல்ல, சைனாவோட பூர்வீக மெடிசன் ஒன்று இருக்குல்ல, இப்போ நம்ம ஊரில் இப்படி சித்தாலாம் இருக்குது, அந்த மாதிரி சைனீஸ் மெடிசனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காக்ரோச்சை யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ காக்ரோச்சுக்கு நாங்கள் ஒரு பயங்கரமான விலைக்கு வந்து மக்கள் வாங்குவாங்களாம். ஸோ அதனால வந்து சைனாவில் இருக்கிற மெடிசனாக இருக்கட்டும், சைனாவில் இருக்கிற டூத் பேஸ்ட்டாக இருக்கட்டும், ஹெல்த் சம்மந்தமாக எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க காக்ரோச் வந்து ஒரு காமன் இன்க்ரீடியண்ட்டாக வச்சிருக்காங்க. ஸோ சைனாவில் காக்ரோச் வச்சு நடத்துறதுங்கிறது வந்து ஒரு பயங்கரமான பிஸ்னஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. 9வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்களா? ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ணால் தானே மனுஷன் தானே 21st சென்ச்சுரி அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தோட மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரியான சைனாவில் இது எதுவுமே கிடையாதுங்க. எஸ், ஸோ சைனாவில் வந்து சோஷியல் மீடியா ஆல்மோஸ்ட் உலகத்தில் யூஸ் பண்ணுறது எல்லாமே பேண்டாக இருந்துகிட்ருக்கு. பின்ட்ரெஸ்ட் மாதிரி ஒரு சோஷியல் மீடியா, யாரும் பெருசாக யூஸ் பண்ணாத சோஷியல் மீடியாவை கூட வந்து சைனாவில் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சைனாவோட அரசாங்கம் இருந்துக்கிட்டு ஃபேஸ்புக் கிட்ட, கூகுள் கிட்டலாம் அவங்க நாட்டு மக்கள் வந்து என்ன சர்ச் பண்ணுறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்கிறத எங்கிட்ட காட்டுடா அப்படின்னு கேட்டப்போ, இந்த கம்பெனிஸ்லாம் இருந்துக்கிட்டு இல்லைங்க நாங்கள் வந்து மக்களோட டேட்டாவை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுவோம், அவங்ககிட்டலாம் காமிக்க முடியாது அப்படின்னு சொன்னப்போ அந்த கண்ட்ரி வந்து கம்ப்ளீட்டாக கூகுள், ஃபேஸ்புக்குங்கிற 2 பெரிய ஜெயிண்ட்டையும் பேன் பண்ணி விட்டாங்க. அண்ட் பை டிஃபால்ட் அதனால் வந்து இன்ஸ்டாகிராம் பேன் ஆயிடுச்சு, அப்புறம் வந்து வாட்ஸ்அப் பேன் ஆயிடுச்சு, ஸ்னாப்சாட்டை பேன் பண்ணிட்டாங்க, பின்ட்ரெஸ்ட்டை பேன் பண்ணிட்டாங்க, ட்விட்டரை பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு உலகத்தில் எங்கெங்கே சோஷியல் மீடியாலாம் இருக்கோ அந்த சோஷியல் மீடியாலாம் எதுவுமே வந்து சைனாவில் இருக்காது. ஸோ ஒரு முரணான விஷயம், கரெக்டாக? எனிவே, அடுத்து 10வது விஷயம் சைனாவில் பேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு தகுதி இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன், பான் பேனுங்க. ஸோ பான் பேன் வந்து நம்ம ஊர்லேயே இப்போ பேன் ஆகி தான் இருக்குது. ஆனாலுமே சைனாவில் இருக்கிற பேன் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் யாராவது பான் பார்க்குறாங்க இல்லை பான் மேக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுனால் அவங்கள 15 நாள் ஜெயிலில் போட்டு கடுங்காவல் தண்டனை கொடுக்குறதுக்கு அவங்க நாட்டு சட்டத்தில் ப்ரொவிஷன் இருக்குது. சில பேர் இதுக்கு முன்னாடி அரெஸ்ட்டும் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ட் அங்கே இருக்கிற 70% மக்கள் தான் வந்து ஒரு வருஷத்தில் ஒரு தடையாவது பான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 30% வந்து இந்த பேனால் பானே பார்க்குறது நிறுத்திட்டாங்க, விச் இஸ் ஸோ கிரேசி. 21st சென்ச்சுரியில் இப்படியும் ஒரு கண்ட்ரி இருக்குது. அதுவும் பானை என்ன பேன் பண்ணுறது வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயம். நம்ம ஊர்லேயே அதை பண்ணிருக்காங்க, அது என்ன சைனாவில் பண்ணுறாங்கிறது பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. 11வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் யாருமே நிலத்தை வாங்க முடியாது, எஸ்பெஷலி அர்பன் ஏரியாஸில். நம்ம அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஸோ யாராக இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ரெண்ட் பண்ணலாம். ஒரு நிலம் வந்து எப்போவுமே கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். நீங்கள் ஒரு இடத்துல வீடு கட்ட போகிறீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி 70 வருஷத்துக்கு அந்த நிலத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர 70 வருஷம் கழிச்சு அந்த நிலம் மறுபடியும் கவர்மெண்ட் கிட்ட போயிடும். ஸோ அர்பன் ஏரியாஸில் வந்து எங்கேயுமே யாருமே வந்து நிலம் வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லா நிலமும் சைனாவோட அரசாங்கத்துக்கு சொந்தம். இப்போ புரியுதா ஏன் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டினாலும் எவனும் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறானே? ஏன்னா அந்த நிலம் வந்து அவங்களோடதே கிடையாது, குழந்தைக்கு பாஸ் பண்ண முடியாது, ஒன்றும் கிடையாதுங்கிறதுனால யாருமே பெருசாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே போகிறதுல எல்லாமே ரெண்டட் கம்யூனிட்டிஸில் தான் நிறைய பேர் இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. 12வது விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, வினி பூ அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கேரக்டர் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு டெடிபர் மாதிரி ஒன்று இருக்கும் கரெக்டாக. இந்த ஒரு கேரக்டர் வந்து சைனாவில் கம்ப்ளீட்டாக பேன் பண்ணி வச்சிருக்காங்க. கார்ட்டூன் எதுக்கு மாதிரி பேன் பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, சைனாவோட பிரசிடென்ட்டான ஜி இருக்கார்ல, அவரை பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நாட்டு மக்களே வந்து கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து எப்படி நம்ம ஊர் பிரைம் மினிஸ்டர் கலாய்க்கிறாங்க, அந்த மாதிரி அவங்க ஊரில் அவங்க ஊர் பிரசிடென்ட்டை கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. பட் அவருக்கு வந்து இது ஒரு பெரிய ஈகோ பிரச்சனையாகி அவங்க நாடு ஃபுல்லாக வந்து இந்த டெடி பேர் கேரக்டரை வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணி விட்டாரு. ஸோ வினி த பூ வந்து கம்ப்ளீட்டாக பேண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 13வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லாக ஃபியூச்சர்னு நம்பப்படுற பிட்காயின் வந்து சைனாவில் பேண்ட் அண்ட் ஃபியூச்சரில் அங்கே எப்போவுமே அதை அங்கீகரிக்க மாட்டோம், பிட்காயின் இஸ் இல்லீகல் அப்படின்னு வந்து இப்போ ரீசெண்டாக கூட சொல்லியிருக்காங்க. 14வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் மறுஜென்மமாக பேன் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன அதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். ஸோ சைனாவில் வந்து மறுஜென்மம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணி வச்சிருக்காங்க. யாராவது மறுஜென்மம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, இல்லை யாராவது இருந்துக்கிட்டு நான் தான் அந்த மன்னனோட மறுஜென்மம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். பெர்மிஷன் வாங்கினால் மட்டுமே வந்து மறுஜென்மம்ங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கீகரிக்கப்படும். யாராவது அதை மீறி வந்து நான் வந்து தலாய் லாமாவோட மறுஜென்மம், இல்லை நான் வந்து சைனாவோட ரெவல்யூஷனிஸ்டான மாவோட மறுஜென்மம் அப்படின்னு கிளைம் பண்ணாங்கன்னா, அவங்களை தூக்கி ஜெயிலில் போட்டு அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு சைனாவில் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் பின்னாடி மக்கள் பெருசாக கூட்டம் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் 15வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் டைம் ட்ராவல் பேஸ்டு மூவிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னால் சைனாவோட ஃபியூச்சர் வந்து சைனா ஒரு மெத்தடில் யோசிச்சிருப்பாங்க. ஆனால் ஒருத்தன் ஹாலிவுட்டில் படம் எடுக்கிறவ இருந்துக்கிட்டு சைனாவோட ஃபியூச்சர் இப்படி இருக்காதுப்பா, உலகமே ஒன்றாக இருக்கும், எல்லாருமே ஈக்குவலாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அது சைனாவோட கான்செப்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மாயை வந்து மக்கள் கிட்ட திணிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக டைம் ட்ராவல் இருக்கிற கான்செப்ட் மூவிஸ் எல்லாமே வந்து சைனாவில் பேண்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சைனாவில் மல்லிகைப்பூ பேண்டுங்க, எஸ்பெஷலி மதுரையிலேருந்து இதை பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பட் எஸ், சைனாவில் வந்து மல்லிகைப்பூ வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஏங்கிறது ஒரு பெரிய கதை, அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் சைனாவில் வந்து மல்லிகைப்பூ பேண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அது ஒரு ஃபன்னியான ஒரு ஸ்டோரி, இது அரசியல் காரணம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ இந்த 16 பேண்ட் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் பேசிக்காக. இல்லை 16 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சைனாவை பற்றி சொல்லியிருக்கேன். இனிமேல் நம்ம கொரோனாவை பற்றி மட்டும் பேசணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சைனாவில் இந்த 16 விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கேன், இல்லை இதில் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கிறதுலே டிடுக் அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயமா இருக்குது, திடுக்கிடும் விஷயமா எது இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய், லவ் யூ ஆல், சேஸ், பாய், சேஸ்.